அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். 2. முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். வஇதா குவாமு இலஸ் ஸலாத்தி குவாமு குஸாலா யுராஊனன் நாஸ வலா யதுகுரூனல்லாஹ இல்லா கலீல். அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக நிற்கின்றனர். காண்பிக்க வேண்டியே தொழுகிறார்கள். மிக குறைவாகவே அல்லாஹுவை நினைக்கிறார்கள். 3. திருக்குரானில் மற்றொரு இடத்தில் சில நபிமார்களை பற்றி கூறிவிட்டு அல்லாஹ் பின்வருமாறு கூறுகிறான். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அலாஉஸ் ஸலாத்த வதபஉஸ் ஸஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன ஹய்யா. அந்த நபிமார்களுக்கு பிறகு தோன்றிய தகுதியற்ற மனிதர்கள் தொழுகையை வீணாக்கி மனோ இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள். அவர்கள் வெகு விரைவில் மறுமையில் நாசத்தையே சந்திப்பார்கள். இந்த ஆயத்தில் கூறப்பட்ட ஹை என்ற வார்த்தைக்கு வழிகேடு என்பது பொருளாகும். அதாவது மறுமையில் ஏற்படும் அழிவும் நாசமும் இதன் கருத்தாகும். ஹை என்பது நரகத்தில் சீல் சலம் நிரம்பிய ஒரு பகுதியாகும். அதில் இத்தகையவர்கள் போடப்படுவார்கள் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.